அடுத்ததாக நமது பெரிய பள்ளிவாசலின் துறை செயலாளர் ஜனாப் NA அன்சருதீன் பாபு அவர்கள் கொஞ்ச நேரம் உரையாற்றுவார். மதரசா ஃபைசுல் பாக்கியத்தின் மாணவ மன்றமாகிய லஜ்னத்துல் இர்ஷாத் இந்த மன்றத்தின் 70வது ஆண்டு நிறைவு விழாவை இங்கே கொண்டாடி கொண்டிருக்கின்ற வேளையிலே இங்கு வருகை புரிந்திருக்கின்ற மார்க்க அறிஞர்களையும் மாணவ செல்வங்களையும் பெரியோர்களையும் சகோதரர்களையும் பெரிய பள்ளிவாசல் நிர்வாகத்தின் சார்பாக வரவேற்று மகிழ்வதுடன் இந்த மன்றத்தில் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக என்று துவா செய்தவனாக எனது சலாம் உரைத்து எனது உரையை தொடங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. 2 தினங்களுக்கு முன்பாக மதரசா ஃபைசுல் பாக்கியத்தின் முதல்வராகிய மரியாதைக்குரிய ஹசரத் அவர்கள் எனக்கு ஒரு தொலைபேசியிலே அழைத்து இந்த மன்றத்தின் 70வது ஆண்டு நிறைவு விழாவிலே நீங்கள் கலந்து கொண்டு மாணவ செல்வங்களுக்கு அறிவுரைகள் வழங்க வேண்டும், அவசியம் வந்து கலந்துக்கங்கன்னு ஒரு அழைப்பை விடுத்தார்கள். அது இரவு நேரம், இரவு 9 மணி இருக்கும். இந்த தொலைபேசியில் துண்டிக்கப்பட்டவுடன் எனக்கு தூக்கம் போய்விட்டது. நாமே பல நிலைகளில் கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவ பருவத்தில் இருக்கும் பொழுது மாணவ செல்வங்களுக்கு நாம் என்ன அறிவுரையை வழங்க முடியும், அதற்கான தகுதி நமக்கு இருக்கிறதா என்ற கேள்வி என் மண்டையை குறைந்து நான் நிலைக்கண்ணாடி முன்னால் என்று என்னை பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது நிலைக்கண்ணாடி சொல்லுது, தம்பி நீ ரொம்ப யூத் வேஷம் போடாதீங்க, அல்லாஹ் உனக்கு அருளி இருக்கின்ற ஆயுட்காலங்களிலே 55 ஆண்டுகளை நிறைவு செய்துட்டீங்க. அந்த அனுபவத்தை கொண்டு மாணவ செல்வங்களுக்கு ஏதாவது நீங்கள் அறிவுரையை வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையில தான் உங்களை கூப்பிடுறாங்க, அதனால போய் ஏதாவது சொல்லிட்டு வாங்க அப்படின்னு என்னுடைய பிம்பம் என்னிடம் சொன்னதன் பேரில் மன நிம்மதி அடைந்து தூங்கி எழுந்து இந்த விழாவிலே பங்கு கொள்ள இங்கே வந்திருக்கின்றேன். அடுத்து இந்த அட்வைஸ் பண்ணுவது என்பது சாதாரண விஷயம் இல்லை. முதலில் அட்வைஸ் பண்ணுவதற்கு முன்பாக அதற்குண்டான தகுதி நமக்கு இருக்கிறதா என்று தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அட்வைஸ் பண்ணக்கூடிய எதிர்தரப்பு அதை கேட்டு நடக்கக்கூடிய மனநிலையில் இருக்கிறார்களா என்பதையும் நாம் உணர்ந்து அதற்கேற்ப அட்வைஸ் வழங்கினால்தான் அது எடுபடும். ஆங்கிலத்திலே சொல்வார்கள், the cheapest thing in this world is the most unwanted advices. அதாவது உலகத்திலேயே மிகவும் மலிவான விஷயம் என்னவென்றால் தேவையற்ற அறிவுரைகள் என்று சொல்வார்கள். சில பேர் யாரை எங்க பார்த்தாலும் அறிவுரை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, அவரை பார்த்தாலே எஸ்கேப் போவாங்க, ஆஹா வந்துட்டாரா அப்படின்னு. அது மாதிரியான ஒரு சூழலில் என்னுடைய அனுபவத்தை கொண்டு இந்த மாணவ செல்வங்களுக்கு 2 அறிவுரைகளை மட்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அதையும் வெறுமனே ஒரு அறிவுரையாக சொல்லாமல் ஒரு உதாரண கதைகளோடு சொல்ல ஆசைப்படுகின்றேன். நேரம் கடக்கிறது, இருந்தாலும் ஒரு 5 நிமிடம் எடுத்து உங்களோடு பேசி மகிழ நான் ஆசைப்படுகின்றேன். ஏன் இந்த உதாரண கதைகள் என்றால், கசப்பான மருந்தை கொடுக்கும் பொழுது சுகர் கோட்டட் டேப்லெட் என்று ஒன்று இருக்கும், மேலே இனிப்பு முலாம் பூசி இருக்கும். அதை விழுங்கினால் அந்த கசப்பு தெரியாமல் விழுங்கி விடுவோம், ஆனால் அதனுடைய பலன் மிக அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட சுகர் கோட்டட் முறையிலே உங்களுக்கு 2 அறிவுரைகளை வழங்க ஆசைப்படுகின்றேன். உங்களை போன்று, அதாவது ஒரு கதையோட ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். ஒரு அடர்ந்த காடு, அந்த காட்டிலே ஒரு மரத்தின் மீது ஒரு திருடன் அமர்ந்திருக்கின்றான். அவனுடைய தொழில் என்னவென்றால் அந்த வழியாக வரக்கூடியவர்களை வழிமறித்து ஏதாவது அபகரித்து
அதை கொண்டு அவன் பிழைப்பு நடத்துவான். அதுதான் அவனுடைய தொழில். அப்படிப்பட்ட ஒரு திருடன் அந்த மரத்தின் மீது அமர்ந்து இருக்கின்றான். அது வழியாக யாராவது வந்தால் வழிமரத்து கொள்ளையடிக்கலாம் என்ற எண்ணத்தோடு. ஆனால் அன்றைய தினம் நீண்ட நேரமாகியும் யாருமே வரவில்லை. இவன் சலிப்படைந்து இன்றைக்கு வெறுங்கையோடு நம்ம போவதா, என்ன இப்படி ஆகி போச்சு அப்படின்னு யோசனை பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெரியவர் ஒருவர் அது வழியாக வருகிறார். நல்ல இபாதத்தான தோற்றம், நல்ல ஜுப்பா கைலி. ஆனால் ஹஜ்ரத் அவர்கள் பொருளாதாரத்திலே ஹஜ்ரத்மார்கள் எல்லாம் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னதை போல பெருங்கையோடு வருகிறார். ஆனால் அவர் தலையிலே ஒரு மிகப்பெரிய தலைப்பாக பேட்டா கட்டப்பட்டிருக்கிறது. இதை அந்த திருடன் பார்த்து விடுகிறான். சரி, அவர் வெறுங்கையோடு வந்தாலும் இந்த தலைப்பாகை நல்லா பட்டு துணியோட மின்னுது. இதை அடிச்சுட்டு போயிட்டோம்னா நம்ம குழந்தைகளுக்கு 2 சட்டையாவது தச்சு கொடுக்கலாம். இன்று நாம் வெறுங்கையோடு திரும்ப வேண்டிய நிலையும் இருக்காது என்று எண்ணியவனாக அவர் கிட்ட வந்ததும் அந்த மரத்தில் இருந்து குதித்து அவரை வழிமறித்து அந்த தலைப்பாகை பறித்து கொண்டு ஓடுகிறார். நம்மால் இவர் விடுற மாதிரி இல்லை, இவரும் துரத்துறார். அவன் ஓடுறான், இவர் துரத்துறார். ஓடிக்கொண்டே இந்த திருடன் நினைக்கின்றான், நம்ம எதுவும் விலை மதிப்பற்ற பொருள் இந்த தலைப்பாகைக்குள் இருக்கிறது போல இருக்கிறது. மனுஷன் இந்த தலைப்பாகைக்கு இப்படி தலைதறிக்க துரத்திட்டு வர்றாரு அப்படின்னு நின்றுவான். அவர் வழிமறித்து அந்த திருடன் கேட்கிறார், தம்பி, இந்த தலைப்பாகை நீ ஏன் இப்படி திருடிக்கிட்டு என்னிடமிருந்து பறித்து கொண்டு ஓடுகிறாயே, ஏன் என்று கேட்கிறார். அதற்கு அந்த திருடன் சொல்கிறான், இந்த துணியை கொண்டு என் குழந்தைகளுக்கு 2 சட்டை தைக்கலான்னு. நான் பெரிய பொருள் அடிக்கிற பெரிய திருடெல்லாம் இல்லைங்க. நான் ரொம்ப அப்ரெண்டிஸ் ஸ்டேஜில் இருக்கிற ஒரு சாதாரண திருடன். ஏதாவது தலைப்பாய் கொண்டு 2 இது அடிச்சுக்கலாம்னு, தச்சுக்கலாம், சட்டை தச்சுக்கலாம் தான் பறிச்சேன். உள்ள எது விலை மதிப்பட்ட பொருள் இருந்தால் இருந்தாலும் அவங்கள்ட்ட கொடுத்துட்றேன்னு கொடுக்கலாம். அவர் அந்த தலைப்பாகை பிரி என்கிறார். அந்த தலைப்பாகை பிரித்தால் அந்த கடைசி ஒரு சுற்று மட்டும்தான் பளபளக்கின்ற பட்டு துணியாக இருக்கின்றது. ஆனால் உள்ளே இருக்கின்ற அனைத்து சுற்றுக்களும் கந்தலும் கீசலுமாக இருக்கின்றன. திருடன் அப்படியே தயாரிச்சு போயிட்டான். என்னடா இது, ஒரு கர்ச்சீப் கூட தராது போல இருக்கு. அதற்கு அந்த பெரியவர் சொல்றாரு, என்றைக்கும் புற தோற்றத்தை கொண்டு யாரையும் மதிப்பிட்டு விடாதே. அகத்தின் தோற்றம் எப்படி இருக்கிறது என்பதை நீ உணராதவனாக என்னுடைய இந்த தலைப்பாகையை பறித்துக் கொண்டு ஓடுகிறாயே, இதை சொல்வதற்காகத்தான் உன்னை துரத்தி வந்து உன்னை நிறுத்தினேன் என்று அவர் சொன்ன பிறகுதான் அந்த திருடனுக்கே ஞானம் வருகிறது. அதுபோல உங்களுடைய புற தோற்றம் நீண்ட ஜிப்பாவோடும் தாடியோடும் தலையில் எந்நேரமும் தொப்பியோடுமாக மட்டும் இருந்தால் போதாது. அகம் என்பது ஈமானின் வெளிச்சத்தை கொண்டதாகவும் எந்த சூழலிலும் சத்தியத்தை முழங்குகின்ற உங்களுடைய ஒரு உள்ளமாகவும் நீங்கள் கொண்டிருக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுரை சொல்லியிருக்கிறேன். அடுத்ததாக இங்கே பலரும் நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டிய அந்த பேச்சாற்றல் குறித்து பேசினார்கள். இந்த பேச்சாற்றல் குறித்து ஒரு சிறிய கதை. இதே ஒரு அடர்ந்த காடு, இங்கே திருடன் இல்ல, ஒரு சிங்கம் அகோர பசியோட உட்கார்ந்துருக்கு. யாராவது ஒண்ணு அதுக்கு சாப்பாடு கிடைக்கல, மிகுந்த பசி, யாராவது வந்தா வழிமறிச்சு சாப்பிடணுங்கிறதுல கொஞ்சம் மறைவாக அது அமர்ந்து இருக்கிற பொழுது அங்கேயும் இதே மாதிரி ஒரு பெரியவர் வர்றார். நல்ல ஆன்மீக தோற்றத்துடன் கூடிய ஒருவர் வந்து கொண்டிருக்கிறார். அவரை இந்த சிங்கம் வழிமறிக்கிறது. அவரை அடித்து சாப்பிடுவதற்காக ஓங்கும் பொழுது அவர் நடுங்கி விடுகிறார். அந்த சிங்கத்திடம் மன்றாடுகிறார், ஏ சிங்கமே, மதரசா ஃபைசுல் பாக்கியாத் போன்ற ஒரு மாபெரும் கல்வி நிறுவனத்திலே நான் 7 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் கல்வி கற்று இன்னும் பல மார்க்க அறிஞர்களிடம் கல்வி பயின்று என்னுடைய திறமையை வளர்த்து நான் ஒரு ஆன்மீகவாதியாக பேச்சாற்றல் மிக்கவனாக நான் இந்த மக்களுக்கும் இந்த உலகிற்கும் பயன்படுத்த கொடுக்கக்கூடியவனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னை உன்னுடைய அற்ப பசிக்காக கொன்று திங்க முடிவு செய்து விட்டாயே. என்னை போன்ற ஒரு அறிஞர் உருவாவதற்கு எத்தனை ஆண்டு காலம் பிடிக்கும்? தயவு செய்து மறுபரிசீலனை செய் அப்படின்னு அந்த சிங்கத்துக்கிட்ட மன்றாடுகிறார். அந்த சிங்கம் சொல்கிறது, இவ்வளவு சொல்ற, சரி, உனக்கு 2 நிமிடம் நான் டைம் தரேன். இந்த 2 நிமிடத்தில்
உன்னுடைய பேச்சாற்றலை நீ வெளிப்படுத்தி என்னை மதிமயங்க செய்து விட்டாய் என்றால் நீ தப்பித்துக் கொள்ளலாம். 2 நிமிட முடிவில் உன் பேச்சாற்றலில் எனக்கு திருப்தி இல்லை என்றால் உன்னை கொன்று தின்று விடுவேன் என்று சொல்கிறது. நம்மாலே இதான் வாய்ப்புன்னு ஆரம்பிக்கிறார். தன்னிடம் இருந்த அனைத்து திறமைகளையும் வெளிப்படுத்தும் விதமாக பேசுகிறார். கடுமையான பேச்சு. 1 நிமிடம் கடக்கின்றது. சிங்கம் அப்படியே மயங்கி விழுந்துருச்சு. பெரியவர் பார்க்கிறார், சரியான வாய்ப்பு, இதை விட்டா நாம் தப்பிப்பது சிரமமான காரியமா போயிடும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு எடுக்கிறார் ஓட்டத்தை. எடுத்தேன் பாரு ஓட்டம். அந்த சிங்கத்திடமிருந்து பாதுகாப்பான தூரத்துக்கு ஓடிட்டார். இந்த மயங்கி விழுந்த சிங்கம் மெதுவாக ஒரு கண்ணை திறந்து பார்க்கின்றது. இந்த ஆள் ஓடிட்டாரா பாதுகாப்பான தூரத்துக்கு. ஓடிய பிறகு சிங்கம் வாரி சுட்டியிருந்து எதிர் திசை நோக்கி ஓடுகிறது. ஓடும் பொழுது என்ன நினைத்து கொண்டு ஓடுகிறதுனா, அட பாவி, 1 நிமிஷத்திலேயே நான் அறுத்து தள்ளி என்ன சாவடிக்க பார்த்துட்டிய, உன்னை 2 நிமிஷம் நான் பேச விட்டுருந்தா என் நான்ல செத்துருப்பேன், ஓடுன்னு சொல்லி இந்த பக்கம் ஓடிடுச்சு. ஆக மொத்தத்துல அவர் சிங்கத்திடமிருந்து தப்பித்து விட்டதாக நினைத்து ஓடிக்கொண்டிருக்கிறார். சிங்கமும் அவரிடமிருந்து தப்பித்து விட்டதாக எதிர் திசையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஆகவே மாணவ செல்வங்களே, நாளை நீங்கள் ஒரு மிகப்பெரிய மார்க்க அறிஞர்களாக வளர்ந்து பல மேடைகளிலே உபன்யாசம் செய்யக்கூடிய நல்வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கு வழங்குகின்ற வேளையிலே எதிரே அமர்ந்திருக்கின்றவர்களை இந்த சிங்கமாக நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வார்த்தைகள் கூர்மையாக இருக்க வேண்டும், அறிவு பதிந்ததாக இருக்க வேண்டும். உங்களுடைய உபன்யாசம் என்பது வரலாற்றில் பதியக்கூடிய அளவிலே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட திறமையை நீங்கள் எல்லாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த 2வது அறிவுரையாக இல்ல ஒரு சகோதரனாக கூறுகின்றேன். அடுத்து இந்த மதரசா பைசல் பாக்கியாத் என்பது நீண்ட வரலாறை கொண்டது. இங்கே கல்வி பயிலுகின்ற வாய்ப்பை பெற்ற உங்களுக்கெல்லாம் இந்த நிர்வாகம் உங்களை எந்த அளவு குடம் போட்டு வளர்க்கின்றது, உங்களுக்கு என்னென்ன வசதிகளை செய்து கொடுக்கின்றது என்பதை நீங்கள் அறிவீர்கள். உங்களுடைய உணவில பிரச்சனை என்றால் அதை சரி செய்வதற்கு நாங்கள் எந்த அளவு சிரத்தை எடுக்கின்றோம் என்று உங்கள் எல்லோருக்கும் தெரியும். இன்னும் சொல்ல போனால் கூத்தாநல்லூரே மதரசா பிள்ளைங்கன்னு சொல்லுவோம் உங்களை எல்லாம். ஏன்னால் நீங்கள் எல்லோரும் எங்களுடைய பிள்ளைகள். அந்த எண்ணத்தில் தான் இந்த மதரசாக்கள் தோன்றிய காலத்தில் இருந்து மதரசா பிள்ளைங்க வந்துட்டாங்களா, மதரசா பிள்ளைகள் எங்க காணும், அப்படி பிள்ளைகள் என்று தான் உங்களை அழைப்போம். ஆகவே இந்த மதரசாவினுடைய உங்களுடைய கல்வித்திறன் இங்கே எப்படி வளர்க்கப்படுகிறது, உங்களுக்கு இங்கே எப்படியெல்லாம் உணவு வகைகள் வழங்கப்படுகின்றது, எப்படிப்பட்ட வசதிகளோடு நீங்கள் இங்கே கல்வி பயின்றீர்கள் என்பதை நீங்கள் இந்த முறை ஊருக்கு சென்று உங்கள் ஒவ்வொருவரும் யாராவது 2 பேர் இன்னும் 2 பேரை அழைத்து வர வேண்டும். ஏற்கனவே 2 மாணவர்களோடு தடுமாறிக் கொண்டிருந்த இந்த மதரசா பைசுல் பாக்கியாத் இன்று அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் 12 மாணவர்களை கொண்டிருக்கிறது. இனி வரக்கூடிய காலங்களில் இது 36ஆக 72ஆக பல்கி பெருக வேண்டும் என்று நிர்வாகத்தின் சார்பாக ஆசைப்படுகின்றோம். ஆகவே என்னுடைய இந்த சிற்றுரை ஆற்றுவதற்கான வாய்ப்பை வழங்கிய லஜ்னத்துல் இர்ஷாத் மாணவர் மன்றத்தின் நிர்வாகிகளுக்கு நான் நன்றி செலுத்தியவனாகவும், இந்த நல்வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்திய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு என் முதற்கண் நன்றியை தெரிவித்தவனாகவும், இங்கே அமர்ந்து எனது உரையை பொறுமையாக கேட்ட ஆளின் பெருமக்களுக்கு நான் நன்றி கூறியவனாகவும், இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை என் சலாம் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. எப்படி பேச வேண்டும் என்பதை பேச்சு கூடவாய் கற்றுக்கொண்டு சென்று விட்டார்கள். உதாரணங்களை வைத்து எப்படி விஷயங்களை விளக்க வேண்டும் என்ற உரையும் நமக்கு அழகாக சொல்லித் தந்தார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அருள் செய்வானாக.